ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குரூப் 2A மெயின் எக்ஸாமோட ரீசனிங் பார்ட்டை பற்றி தான் எக்ஸ்ப்ளனேஷன். ஒரு இன்ட்ரோ கிளாஸ், அறிமுக வகுப்பு பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த குரூப் 2ஓட ஃபஸ்ட்டு எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து மெயினுக்கு வர வேண்டியிருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நல்லா தெரியும், அதில் ஒரு 200 கொஷின். அதில் நீங்கள் தமிழும் மேக்ஸும் ஃபுல் ஃப்ளெட்ஜில் செஞ்சிங்கனாலே நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அடுத்து இருக்குது மெயினை ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க. குரூப் 2 ஒன்று, குரூப் 2A ஒன்று. குரூப் 2Aவில் 2 பேப்பர் எழுதணும். நீங்கள் ஃபஸ்ட் பேப்பர் என்ன எழுத போகிறீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. அதில் 100 மார்க்கு வரும். மினிமம் 40 மார்க்ஸ் எடுத்தால் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. பேப்பர் 2வில் 3 பார்ட் இருக்குது. இப்போ பேப்பர் 2வில் என்னென்ன பார்ட்னா, இது பார்ட் A. பார்ட் A GS பார்ட்டு. இது 50% வரும், 100 கொஷின்ஸ். இந்த பார்ட் Aவில் 100 கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். அடுத்து பார்ட் B இருக்குது. பார்ட் Bயில் யார் வருவாருனாக்கா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங் பார்ட் வரும். இந்த பார்ட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி அறிமுக வகுப்பில் பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு 20% கொஷின்ஸ் வரும். அப்படின்னா 40 கொஷின்ஸ் இங்கே வரும். 40 கொஷின்ஸ் வரும். பார்ட் C ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷு. இதில் உங்களுக்கு 30% கொஷின் கேட்பாங்க. இந்த 30%னா 60 கொஷின்ஸ் வரும். டோட்டலாக உங்களுக்கு இதில் 200 கொஷின்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த 200 கொஷின்ஸில் தமிழ் 60 கொஷின் இருக்கும். ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் 40 கொஷின்ஸ் இருக்கும். ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் 100 கொஷின்ஸ் இருக்கும். இதில் நம்ம பார்க்க போகிறது எதுனா ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. உங்களுக்கு தெரியும், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லேயே ஆப்டிடியூடும் தமிழும் நல்ல ஃபுல் ஃப்ளெட்ஜில் செஞ்சாலே நம்ம அதை ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். இந்த பார்ட்டில் உங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்ட்டு கன்ஃபார்மாக ஜாப் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ சீனியர்ஸ்லாம் கூட இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு ஆல்ரெடி அவங்க நல்லா ஃபுல் ஃப்ளெட்ஜில் வச்சுருப்பாங்க. அடுத்து மெயினுக்கு தேவையான தேடல் தான் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் இந்த பார்ட்டை பற்றி படிப்போம். ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் இந்த பார்ட்டோட மெயின் எய்ம் என்னவாக இருக்குன்னு கேட்டால், சைக்காலஜி அண்டு காக்னேட்டிவ் எபிலிட்டி உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறது தான் இருக்கும். சைக்காலஜி உளவியல் சார்ந்தது, அப்புறம் அறிவாற்றல் திறன் சார்ந்தது, ரெண்டுமே இருக்கும். இன்டெலிஜென்ட் மீன்ஸ் பேஸ்ட் ஆன் காக்னேட்டிவ் எபிலிட்டி, ரீசனிங் பேஸ்ட் ஆன் சைக்காலஜி. இது போலீஸ் எக்ஸாமுக்கெலாம் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பார்ட்டை. மற்றபடி இந்த எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, இப்போ டிஎன்பிசிலாம் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் அப்படின்ற பேர் தான் வச்சுருப்பாங்க. இதில் 2 பார்ட்டு. ஒரு பார்ட் வெர்பல் ரீசனிங் அப்படின்னு வரும். அப்போ வெர்பல் ரீசனிங் இது ஃபுல்லி பேஸ்ட் ஆன், இது எப்படி இருக்குனாக்கா, த கான்செப்ட் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் நம்பர்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டாக இருக்கும். அது வெர்பல் பார்ட்டு. அப்புறம் நான் வெர்பல், இன்னொன்று நான் வெர்பல். இந்த நான் வெர்பல் கொஷின்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, விஷுவலைஸ் பண்ணியிருக்கும். அப்போ டைஸ் ப்ராப்ளம், இப்போ டயக்ராம், கவுண்டிங் ஃபிகர்ஸு, இதெல்லாம் எல்லாமே டயக்ராம் பேஸ்டு வச்சுருப்பாங்க. இதில் நான் வெர்பல். அப்போ இந்த ஃபுல்லாகவே எப்படின்னா டயக்ராம், பிக்சர் பண்ணி வச்சுருப்பாங்க இது ஃபுல்லாக. ஓகே. அப்போ வெர்பல் வேர்ட்ஸையும் நம்பர்ஸையும் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸு கேட்பாங்க. நான் வெர்பல் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, மிரர் இமேஜு, டைஸ் ப்ராப்ளம், கவுண்டிங் ஃபிகர்ஸ், எல்லாம் ஃபிகர் பேஸ்டு ப்ராப்ளமாக தான் இருக்கும். அதில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ரீசனிங்கில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வெர்பல் ரீசனிங்கில் ஒரு 3 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட் பார்ட் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. செகண்ட் பார்ட்டு லாஜிக்கல் ரீசனிங் ஒன்று, அப்புறம் அனாலிட்டிக்கல் ரீசனிங். தேர்ட் பார்ட் என்ன இருக்குன்னு கேட்டால் அனாலிட்டிக்கல் ரீசனிங் ஒன்று இருக்கும். ஓகேவா. அதில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதில் என்ன, இப்போ அவங்க ஒரு 27 டாபிக் கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசியில் 27 டாபிக். அந்த 27 டாப்பிக்கும் இந்த 3-4 டாபிக் கீழே யார் எங்கெங்கே வருவா அப்படின்னு சொல்லி பிரித்து போட்டிருக்கு. அவங்க என்ன நம்பரிங் கொடுத்தாங்களோ அந்த நம்பரிங் ஆர்டர்லேயே எழுதியிருக்காங்க. ஒரு 27 டாபிக்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் டாபிக் அப்படின்னு எதெல்லாம் ஜென்ரல் எபிலிட்டி கீழே வரும், எதெல்லாம் லாஜிக்கல் ரீசனிங் கீழே வரும், எது நான் வெர்பல் ரீசனிங் அப்படின்ட்டு பிரித்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இதிலேருந்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். மெயினாக இங்கே மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு கேட்டால், நீங்கள் ஆப்டிடியூட் மைண்ட் செட்
அதை தாண்டி கொஞ்சம் அது இங்கே டாப்பிக்கோட நேமே அப்படின்னு கேட்டால் உங்கள் அறிவாற்றல் சார்ந்த திறன்களை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸாமின் பண்ணுறாங்க. அதனால் கன்ஃபார்மாக இங்கே ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்கு ஃபார்முலா பேஸ்டாக நீங்கள் படிக்க முடியாது. கன்ஃபார்மாக இந்த கான்செப்ட் பேஸ்டாக படித்தாகணும். இது மெயின் எய்ம். அப்போ அதை படித்தா மட்டும் தான் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளான கான்செப்டாக இருந்தால் கூட ப்ராக்டிஸ் நிறைய இருக்கணும். அப்போ தான் இந்த ஏரியா எல்லாத்தையும் உங்களால் ஃபில்ஃபில் பண்ண முடியும். அதில் இங்கே உங்களுக்கு என்னென்னனாக்கா அனலாஜி இருக்குது, கிளாசிஃபிகேஷன் இருக்குது, கோடிங் டீகோடிங். இந்த கோடிங் டீகோடிங்கில் நீங்கள் பார்ப்பீங்க ஏபிசிடி ப்ராப்ளம் வச்சுருக்கோம், நம்பர்ஸ் வச்சுருக்கோம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டு. ஆனால் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் இருக்கும். நிறைய நீங்கள் போட்டு வந்தால் தான் ஐடியா க்ரியேட் ஆகும். ஏன்னா இதில் லாஜிக்கல் திங்கிங், அனாலிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், இந்த என்டையர் டொமைனே கிரிட்டிக்கல் திங்கிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால் நீங்கள் சும்மா சிம்பிளாக நினச்சிட முடியாது. சின்ன ஏபிசிடி ப்ராப்ளம் தானே, நம்பர் ப்ராப்ளம் தானே சிம்பிளாக நினச்சிட முடியாது. கன்ஃபார்மாக ப்ராக்டிஸ் இருக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸு, டைரக்ஷன் டிஸ்டன்ஸு, ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங். இதில் மெயின் இம்பார்ட்டன்ட் எதுன்னு கேட்டால் அரித்மெட்டிக் ரீசனிங். ரீசனிங்கில் ஒரு 4 பார்ட்டில் இங்கே மென்டல் எபிலிட்டி ரீசனிங் கீழே வந்து அரித்மெட்டிக் ரீசனிங் வரும். இந்த அரித்மெட்டிக் ரீசனிங் கீழே உங்களுக்கு யாரெல்லாம் வருவா அப்படின்னு கேட்டால் மெயின் ரோல் யார் எடுக்குன்னு கேட்டால் நம்பர்ஸ். நீங்கள் ஆப்டிடியூட்டும் ரீசனிங்கும் நம்பர்ஸை எவ்வளோ ஃபுல் ஃப்ளஜில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ அவ்வளோவும் நீங்கள் கொஸ்டின்ஸை ஃபேஸ் பண்ணலாம். டாப் டு பாட்டம் ஸ்கொயர் நம்பர், நம்பர்ஸ்னால் என்ன, டைப் ஆஃப் நம்பர்ஸ், ஸ்கொயர் நம்பர்ஸ், கியூபிக் நம்பர்ஸ், இது எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏபி, ஜிபி, ஓகேவா, ரேஷனல் நம்பர், விகிதமுறை எண்கள், விகிதமுறை எண்கள், வர்க்க எண்கள், இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிங்கன்னா கன்ஃபார்மாக ஆப்டிடியூட்லேயும் நல்லா ஃபேஸ் பண்ணலாம், ரீசனிங்லேயும் ஃபேஸ் பண்ணலாம். அதனால் இதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த நம்பர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரெண்டாவது என்னென்ன தெரிஞ்சுருக்கணும், ஆப்டிடியூட்டில் வர பார்ட்டே இங்கே இதில் இன்வால்வ் ஆகும். இந்த அரித்மெட்டிக் ரீசனிங்கில் வரது எல்லாமே ஆப்டிடியூட்லேருந்து கன்ஃபார்மாக கொஷின்ஸ் வந்துட்டு இருக்கும் இது, ஓகேவா. அப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகித சமம், அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். சதவீதம், பர்சன்டேஜ் பற்றி தெரிஞ்சிருக்கணும், அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். டைம் அண்ட் ஒர்க்கை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஆவரேஜ், சராசரியை பற்றி தெரிஞ்சிருக்கணும். சராசரியை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாம் இதில் ஒரு 6-7 டாபிக். இந்த அரித்மெட்டிக்கல் ரீசனிங் கீழே 6-7 டாபிக் வந்திருக்கும். அரித்மெட்டிக் ரீசனிங்னாக்கா, அரித்மெட்டிக்னால என்ன மீனிங்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த 4 ஆப்ரேட்டரையும் வச்சு வர ப்ராப்ளம் இங்கே பேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த குரூப் 4லேயே உங்களுக்கு இதுலேருந்து கூட கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க. இங்கே மெயின் அந்த வீடியோட எய்ம்னா டிஸ்கிரிமினேஷன். எந்தெந்த டாப்பிக்கு என்னென்ன ரீசனிங் சொல்லுது, அதுக்கான தாட் இருக்கணும். அது அனாலிட்டிக்கல் ரீசனிங்னா எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், லாஜிக்கல் ரீசனிங், அரித்மெட்டிக் ரீசனிங்னா எப்படி அப்ரோச் பண்ணுன்றதை டிஸ்கிரிமினேட் பண்ணுறது தான் இந்த வீடியோட எய்மாக இருக்கும். சரியா. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல் இந்த மென்டல் எபிலிட்டி, ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி கீழே எவ்வளோ டாபிக் வருமோ அது எல்லாத்தையும் இங்கே கொடுத்துருக்கு. இது டிஎன்பிசியில் கொடுத்த டாப்பிக்கு அதே நம்பரிங் வச்சு கொடுத்துருக்கேன். இந்த கேலண்டர் ப்ராப்ளம் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று என்னென்னு கேட்டால் பர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன். இப்போ டிஎன்பிசி ஃபீல்டுக்கு இது பர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கு. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லாம் பர்முட்டேஷன் காம்பினேஷன் கட்டாயம் கொஷின்ஸ் இருக்குது. ஆனால் டிஎன்பிசிக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கு. ஃபஸ்ட் டைமாக அந்த டாப்பிக்கை கொடுத்துருந்தாலும் பர்முட்டேஷன் காம்பினேஷன் ஆல்ரெடி சம்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். டென்த்துலேயே இருக்குது. இப்போ இருக்கிற நம்ம ஸ்டேட் போர்டில் 10th இது பேஸ் பண்ணி கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இதுதான் பர்முட்டேஷன் காம்பினேஷன் நம்ம ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம். ஜஸ்ட் அதை அப்படியே செய்வோம், ஓகேவா. அப்போது இதில் கொஷின்ஸ் வரும். இந்த கொஷின்ஸ் எப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு 2020 மேட்ச் நடக்குது. ஒரு 5 டீம் ஆடுது. ஒரு 5 டீம்ஸ் வருது. 5 டீம்ஸ் வந்து லீக் மேட்ச் ஆடணும். லீக் மேட்ச்னால் என்ன, ஒவ்வொரு டீம் கூட அவங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஓகேவா. அப்போது ஏ, பி, சி, டி, இ அப்படின்ட்டு ஒரு 5 டீம் இருக்குது. நான் இப்போ இங்கே என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா கான்செப்ட். 5 டீம் ஆட போகுதுன்னா இதில் கான்செப்ட் என்ன, இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன. ஃபார்முலாவை நீங்கள் சர்ச் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு கான்செப்ட் புரிஞ்சுக்கிங்க, அதுக்கப்புறம் ஃபார்முலாவை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. அப்போ இந்த 5 டீமும் ஒரு லீக் மேட்ச் ஆடணும் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு டீமுக்குள்ளே லீக் மேட்ச்னால என்ன, ஒவ்வொரு டீம் கூட போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும், விளையாடி இருக்கணும். அப்போ யார் யாருக்குள்ளலாம் போய் விளையாடுவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏ பி கூடயும் விளையாட்டுருக்கும், சி கூடயும் விளையாட்டுருக்கும், டி கூடயும் விளையாட்டுருக்கும், இ கூடயும் விளையாட்டுருக்கும். அப்போ ஏ வந்து உங்களுக்கு எவ்வளோ மேட்ச் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்குன்னா ஒரு 4 மேட்ச் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். அடுத்து பி யார் கூட விளையாடி இருக்குன்னா சி கூட விளையாடிருக்கும், டி கூட விளையாடிருக்கும், இ கூட விளையாடிருக்கும். அப்போ பிக்கான சான்ஸ் எத்தனை அவங்க போய் விளையாடிருப்பாங்கன்னா ஒரு 3 பேர் கூட போய் விளையாடிருப்பாங்க, ஓகேவா. அப்புறம் சி, ஏன்னா ஆல்ரெடி ஏவும் பியும் விளையாடிட்டாங்க. இப்போ பி போய் விளையாட வேண்டியது யார் கூடனா சி, டி, இ கூட போய் விளையாடணும். அப்போ சி யார் கூட போய் விளையாடணும் அப்படின்னு கேட்டால் சி, டி கூட விளையாடணும், அப்புறம் இ கூட விளையாடணும். அப்போ சிக்கு எத்தனை சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னா
ஒரு 2 சான்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அப்புறம் யாரை கூட விளையாடணும், கவுண்டிங். இந்த கவுண்டிங் பிரின்சிபல் சொல்லிட்டு எப்படிலாம் கவுண்ட் பண்ணும், ஒவ்வொரு டீமும் கன்ஃபார்மாக விளையாடிக்கும். இந்த காம்பினேஷன் சொல்கிறேன், ஏபின்றது ஒரு காம்பினேஷன். அப்போ ஏபி விளையாடுச்சுன்னா அடுத்து யார் கூட விளையாடலாம், ஒரு சான்ஸ் இருக்குது பி கூட. அப்புறம் யார் கூட விளையாடலாம், டி கூட. இப்போ யார் கூட விளையாடலாம், கூட. இப்போ பியை வச்சு கவுண்ட் பண்ண சொல்ல பிக்கும் ஏக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி ஏவும் பியும் விளையாடிட்டாங்க. பி கண்டிப்பாக யார் கூட தான் விளையாடி ஆகணும்னா சி கூட விளையாடணும். அப்புறம் டி கூட விளையாடலாம், அப்புறம் கூட விளையாடலாம். அதே போல் சி ஆல்ரெடி ஏக்கும் பிக்கும் விளையாடியாச்சு. அப்போ சி யார் கூட விளையாடலாம் அப்படின்னு கேட்டால் டி கூட விளையாடலாம், சி கூடவும் விளையாடலாம். ஓகேவா? அப்புறம் டிக்கு எத்தனை சான்ஸ் கேட்டால் ஒரு சான்ஸ் அப்படி கிடைக்கும். அப்போ தேடி போய் ஆடணும்னு இல்லை, அவர்கிட்ட எல்லோரும் விளையாட்டு போயிருப்பாங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சான்ஸ் எப்படி இருக்குன்னா 4 + 3 + 2 + 7 மொத்தம் ஒரு 10 மேட்ச் லீக் மேட்ச் நடக்கும். ஓகேவா? அப்போ ஒரு 5 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுது. லீக் மேட்ச்சில் எத்தனை மேட்ச் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிங்கன்னா 10 மேட்ச் நடந்திருக்கும். ஓகேவா? இது நீங்கள் ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது என்ன சார் அப்படி ஃபார்முலானா n × n-1/2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா போட்டுக்கும். ஓகேவா? அப்போ என்னென்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்ச், டோட்டல் நம்பர் ஆஃப் டீம், எவ்வளோ டீம் அங்கே இருக்குது பார்ட்டிசிபேட் பண்ணுது, 5 டீம். அப்போ அங்கே 5ன்னு பிரதிடுங்க. 5 × 5-1/2. ஓகே, 5 × 4/2. 2 வச்சு இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 ஓகே ஈக்குவல் டு 10 மேட்ச் நடந்திருக்கும். அப்போ இந்த பர்முடேஷன் காம்பினேஷனில் இது போல் சம்மை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க. ஃபார்முலா தாண்டி அது எப்படி அந்த 10 மேட்ச் எப்படி ப்ராசஸ் ஆகுது, எப்படி அது கவுண்டிங் எப்படி எடுக்கணும், கவுண்டிங் பிரின்சிபல் எப்படி இருக்குது, எப்படி என்னணும் கவுண்ட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இது கான்செப்ட். இப்போ நீங்கள் 10ன்னு கண்டுபிடிச்சது இது கான்செப்ட். இந்த கான்செப்டையும் நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா இதில் ஏதாச்சும் மாற்றி கொஷின் கேட்டால் கூட நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். இல்லைன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் இருக்கும். அதனால் நீங்கள் ஆப்டிடியூட் மென்டாலிட்டி இங்கே இருக்கக்கூடாது. கான்செப்டை புரிஞ்சிருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? இப்போ இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி வேறு எங்கே யூஸ் பண்ணலாம் சார்ங்கன்னா, ஒரு 5 பேர் இருக்காங்க. 5 பேர் ஹேண்ட் ஷேக்குன்னு படிக்கிறாங்க. ஆஃபீஸர்ஸ் ஹேண்ட் ஷேக்குன்னு படிக்கிறாங்க. எவ்வளோ ஹேண்ட் ஷேக்குன்னு நடந்திருக்கும், கை குளிக்கிறாங்க, எவ்வளோ ஹேண்ட் ஷேக்குன்னு நடந்திருக்குன்னு கேட்டாலும் இதே சேம் ஃபார்முலா தான், சேம் கான்செப்ட்லாம். அப்போ இந்த சம்மை எப்படி ஃபேஸ் பண்ணுன்றது தான் இங்கே பர்முடேஷன் காம்பினேஷனில் வந்துட்டுருக்கும். அப்போ நீங்கள் என்னென்னா என் சஜஷன் என்னன்னாக்கா ஃபார்முலா செகண்டரி, ஷார்ட்கட் செகண்டரி. கன்ஃபார்மாக நீங்கள் அதை கான்செப்ட் பேஸ்டாக படிச்சிட்டிங்கன்னா எந்த எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லாம் பேசிக். நம்ம ஸ்கூல் டேஸ் நல்லா படிச்சிருந்தோம்னா இங்கே ஒரு பெரிய டிஃபிகல்ட்டெல்லாம் எதுவும் கிடையாது. அப்போனா எப்போவுமே பேசிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் மேலே ஹையர் மேக்ஸு, ஃபார்முலா பேஸ்டு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுபோல் இதில் ஒரு 4-5 டாபிக் இது போல் கொஞ்சம் ஒர்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். மீதி டாப்பிக்லாம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் எந்த டாப்பிக்கும் ப்ராப்பர் கன்ஃபார்மாக ப்ராக்டிஸ் இருக்கணும். ப்ராக்டிஸ் இல்லாதலாம் நீங்கள் உங்களால் திங்க் பண்ணக்கூட முடியாது. இது மென்டல் எபிலிட்டியில் வர பாட்டு. செகண்டு வெர்பல் ரீசனிங்கில் அடுத்து நம்ம படிக்க போகிறது லாஜிக்கல் ரீசனிங். இப்போ லாஜிக்கல் திங்கிங் சொல்லியிருக்கோம். லாஜிக்கல் இப்போ ரீசனிங் படிக்க போகிறோம். லாஜிக்கல் ரீசனிங், லாஜிக்கல் திங்கிங் பற்றிலாம் பேசியிருக்கோம். ஓகேவா? அப்போ லாஜிக்கல் திங்கிங் லாஜிக்கல் ரீசனிங் எப்படி பேஸ் பண்ணியிருக்கோம் அது ஃபுல்லாக அப்படிங்கிற மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டாகவும் இது இருக்கும். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அதை டிஸ்கிரிமினேட் பண்ணணும். அது எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிமினேட் பண்ணணும். இங்கேயும் ஜிகேலாம் வரும் நம்மளுக்கு. நம்ம ஜிகேயில் ஜிஎஸ்சில் படித்ததெல்லாம் கூட வரும் நம்மளுக்கு. அப்போ லாஜிக்கல் ரீசனிங் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கா, மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் ஓரியன்டாக பேஸ் பண்ணியிருக்கோம். அதில் என்னென்ன டாபிக் வரும்னா லாஜிக்கல் வென் டயக்ராம் வரும், வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஸ்டேட்மெண்ட் வரும், லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. இந்தியாவின் தலைநகரம் டெல்லி ஸ்டேட்மெண்ட்டு. கன்க்ளூஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம், அநேகமாக டெல்லியாக இருக்கலாம், சரியாக டெல்லி, அது மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கன்க்ளூஷனுக்கும் இருக்கிற ஒற்றுமை தான் இருக்குது. எது ரியல் எது கரெக்டான ஆன்சர் பார்த்து எடுக்கிறது தான் லாஜிக்கல் திங்கிங். ஓகேவா? நம்ம யூஸ்வலாக செய்கிற மாதிரி தான் இருக்கும். அது அனாலிட்டிக்கல் திங்கிங், அனாலிட்டிக்கல் ரீசனிங் சொல்லுவாங்க. லாஜிக்கல் ரீசனிங்கும் அனாலிட்டிக்கல் ரீசனிங்கும் என்டையர்லி அது பார்த்திங்கன்னா மோல்டாக இருக்குது. ரொம்ப பெருசாக அவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? அப்போ அனாலிட்டிக்கல் திங்கிங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு சில சுச்சுவேஷன் கொடுப்பாங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன்லேருந்து அதை பிரேக் டவுன் பண்ணி அதுக்குள்ளே இருக்க ஆன்சரை வெளியே எடுக்கிறது தான் அனாலிட்டிக்கல் திங்கிங். அதை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருக்கும் இது. அப்போது இது எப்படின்னா காம்ப்ளெக்ஸ் இன்ஃபர்மேஷன் மீன்ஸ் காம்ப்ளெக்ஸ் இன்ஃபர்மேஷன் பசில்ஸ் இருக்கும். இங்கே உங்களுக்கு இந்த லாஜிக்கல் அனாலிட்டிக்கல் ரீசனிங்கில் ஒரே டாபிக் தான் வச்சுருக்காங்க, பசில்ஸ். இந்த பசில்ஸ்லேயே நிறைய மெத்தட்ஸ் உள்ள இருக்குது. அவங்க சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வரும், அப்புறம் ரிலேஷன்ஷிப், ஏ பிக்கு தந்தை, பி ஏக்கு
மகன் இது மாதிரி ப்ராப்ளம்லாம் இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி அங்கேருந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான் அனாலிட்டிக்கல் திங்கிங். ஓகேவா? அப்போ இதோட அப்ளிகேஷன் கட்டாயம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதா தான் இருக்கும். இதோட அப்ளிகேஷன் என்னவாக இருக்குன்னா மேத்தமெட்டிக்கல் பேஸ்டாக தான் இருக்கும். அனாலிட்டிக்கல் லாஜிக்கல் ரீசனிங்கு. அப்போது நம்ம இங்கே பார்த்துருக்கிறதுனா வெர்பல் ரீசனிங் ஃபுல்லாக வேர்ட்ஸும் நம்பர்ஸும் பேஸ் பண்ணியிருக்கோம். அதில் எத்தனைனா 4 பார்ட்டு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, அடுத்து இம்பார்ட்டன்ட் அரித்மெட்டிக்கல் ரீசனிங். இதுவும் ரீசனிங் தான், இதுவும் கைண்ட் ஆஃப் ரீசனிங்னா ஒவ்வொரு விஷயத்தில் டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்ததுன்னா லாஜிக்கல் ரீசனிங், அப்புறம் அனாலிட்டிக்கல் ரீசனிங் பார்த்துருக்கோம். ஓகேவா? இதில் ஒரு டாபிக் இருக்குது. அவங்க கொடுத்துருக்க 27 5th டாபிக்னு ஒன்று இருக்குது. அது மட்டும் தான் அனாலிட்டிக்கல் ரீசனிங்கில் இருக்குது. ஓகேவா? இதில் ஒரு 4 டாபிக் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பார்க்க போகிறது நான் வெர்பல் ரீசனிங்க்கு உங்களுக்கு நான் ஏற்கனவே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லி எப்படி இருக்குன்னா டயக்ராம் பேஸ்டு ப்ராப்ளமாக தான் இருக்கும். கண்டினியூட்டி, அப்போது எத்தனை முக்கோணங்கள் இருக்குது, எத்தனை சதுரங்கள் இருக்குது, விடுபட்ட வரைபடத்தை கண்டுபிடி, பகடை கொடுத்துருப்பாங்க. பகடையில் இந்த முகத்துக்கு ஆப்போசிட்டில் எந்த ஃபேஸ் வரும் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க. அப்போது இதிலே என்ன இருக்குன்னா, இதில் ஒரே ஒரு நோட்டபிள் பாயிண்ட் என்னன்னு கேட்டால், நமக்கு ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி அதில் அனலாஜ் அங்கேயும் இருக்கும். கிளாசிஃபிகேஷன் நான் வெர்பல்லையும் இருக்கும், வெர்பல்லையும் இருக்கும். அப்புறம் சிமிலாரிட்டி அண்டு டிஃப்ரென்சஸ் அங்கே நான் வெர்பல்லையும் இருக்கும், வெர்பல்லையும் இருக்கும். அப்போ இங்கே இந்த டாபிக் மட்டும் 2 இடத்துலையும் போட்டிருப்பேன். வெர்பல் ரீசனிங்கிலும் அந்த டாபிக் வரும், நான் வெர்பல் ரீசனிங்கிலும் அந்த டாபிக் வரும். மற்றபடி அதுக்கப்புறம் இந்த ஃபிகரல் சீரீஸ், மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ் 2 இருக்குது. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் வாட்டர் இமேஜும் கொடுக்குறாங்க, மிரர் இமேஜும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு இவங்க மிரர் இமேஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க. மிரர் இமேஜ் ப்ராப்ளம் இப்போ கிளாக் இருக்குது. கிளாக்கில் மிரரை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பொசிஷனில் இருக்கும் அப்படின்றது கொஷின் கேட்பாங்க. ஓகே, ஒரு மிரரில் நீங்கள் நார்மலாகவே இப்போ ஆம்புலன்ஸு போக சொல்ல ஏன் அப்படி லெட்டர் இருக்குது அப்படி யோசிச்சாலும் உங்களுக்கு புரியும். அப்போ மிரர் இமேஜ்னாக்கா ஒரு கிளாக்கை நீங்கள் மிரரில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு டேர்ன் இருக்கும், அதை வெர்டிக்கலாக திருப்பியிருப்பாங்களா, ஹரிசாண்டலாக திருப்பியிருப்பாங்களா, ஓகேவா, ஒரு பேஜ் திருப்புற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும். அதை பற்றி படிக்கிறது தான் இங்கே மிரர் இமேஜ். அப்புறம் எம்பெடட் ஃபிகரிங் அப்படி இருக்கும். ஒரு டயக்ராம் இருக்கும். அந்த டயக்ராமில் ஒரு பார்ட் விட்டு இருப்பாங்க. அது ஆப்ஷன்லேருந்து ஒரு பார்ட் எடுத்து பொருத்தி சரியான படத்தை கண்டுபிடிக்கணும். நம்ம சிறுவர் மலர்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இதுவும். அப்போ எம்பெடிங் ஃபிகர்ஸ், இது மாதிரி விஷுவல் ரீசனிங், இது எல்லாம் இங்கே சேர்ந்தது தான் நான் வெர்பல் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போ இந்த ஃப்ரேமில், இந்த என்டையர் ஃப்ரேமில் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படின்னாக்கா என்டையர்லி இது ஃபுல்லாகவே சைக்காலஜி பேஸ்டு கொஷின்ஸ் அண்டு காக்னிட்டிவ் எபிலிட்டி, அறிவாற்றல் சார்ந்தது தான். இப்போது லாஸ்ட் டைம் குரூப் 4லேயே கேட்டிருந்தாங்க, மாம்பழம் ப்ராப்ளம் ஒன்று கேட்டிருந்தாங்க. அங்கே ஆரம்பிக்க சொல்லவே என்ன அண்ட் இன்டெலிஜென்ட் ட்ரேடர் அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க. ஒரு புத்திசாலியான வியாபாரி அப்படின்னு ஆரம்பித்தாங்க. நார்மலாக எல்லாருமே 0 ஆன்சர் போட்டாங்க. அது தெரியும், 25 உங்களுக்கு ஆன்சர். இது மாதிரி இடத்துல நீங்கள் ஒரு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கிறதுனாலே நீங்கள் கொஞ்சம் அவேர் ஆகிக்கணும். கன்ஃபார்மாக அதில் ஏதாச்சும் நம்மளுக்கு வேறு ஒரு ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இங்கே சைக்காலஜி ப்ளஸ் உங்கள் அறிவாற்றலை அவங்க சோதிக்கிற மாதிரி தான் கொஷின் வச்சுருப்பாங்க. இந்த ரீசனிங்லாம் நீங்கள் படிக்க பார்த்து போனால் மைண்ட் செட் என்னவாக இருக்குன்னு கேட்டால், உங்களுக்கு ஆப்டிடியூட்டில் நல்ல ஒரு உங்கள் நாலேஜ் சவுண்டாக இருக்கணும். அந்த சவுண்டாக இருந்ததுன்னா இந்த இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மீன்ஸ் திங்கிங் இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஃபார்முலா இருந்தால் போட்டுடலாம்னா இந்த ஏரியாவில் ஃபார்முலா இருந்தால் போட்டுடலான்றது ரொம்ப மினிமம் ஒரு 4-5 டாபிக் மட்டும் தான் ஃபார்முலாஸ். பாக்கி எல்லாமே நீங்கள் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே அப்படி தான். என்டையர் டொமைனே எப்படின்னா ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கும், சுச்சுவேஷன் ஹேண்டலிங்காக இருக்கும். இது மாதிரி தான் இது. கிரிட்டிக்கல் திங்கிங்லாம் கொடுத்தா எப்படி நீங்கள் சுச்சுவேஷன் ஹேண்டலிங் தான் இங்கே நிறைய வந்துட்டுருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி மைண்ட் செட்டு தான் மாற்றிட்டு அதுக்கு என்ன சார் சொல்யூஷன் கேட்டால் ஒரு டாப்பிக்கிலும் எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அப்புறம் இதில் என்ன பார்த்தோம், வெர்பல் ரீசனிங், நான் வெர்பல் ரீசனிங். வெர்பல் ரீசனிங்கில் ஒரு 4 பார்ட்டு. என்னென்ன ரீசனிங்கில், வெர்பல் ரீசனிங்கில் 4 பார்ட்டு. அரித்மெட்டிக்கல் ரீசனிங் ஒன்று பார்த்துருக்கோம், லாஜிக்கல் ரீசனிங் ஒன்று பார்த்துருக்கோம், அனாலிட்டிக்கல் ரீசனிங் ஒன்று பார்த்துருக்கோம். அப்போ இங்கே இருக்கிற 27 டாப்பிக்லேயும் எந்தெந்த ரீசனிங் கீழே எந்தெந்த டாபிக் வருதுன்ட்டு
கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. அந்தந்த தாட்டை க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ மென்டல் எபிலிட்டினா அது எப்படி இருக்கும் ப்ராப்ளம் அதுவாகவே நீங்கள் மாறினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? அப்போ நம்பர்ஸ் தான் இங்கே எங்கே ஃபுல்லாக இந்த டொமைன் ஃபுல்லாக யாரெல்லாம் வரப்போகிறான்னா நம்பர்ஸ் லெட்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வரப்போகுது. ஏன் பர்சனல் சஜஷன் கேட்டால் நீங்கள் நம்பர்ஸை எவ்வளோ தெரிஞ்சு வச்சிங்கன்னா அவ்வளோ நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ராமானுஜம் சொல்லுவார், நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவார். நேச்சுரல் நம்பர்ஸ் அவருக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும். ஓகேவா? அதனால் இங்கே நம்பர்ஸை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நல்லா கேதர் பண்ணிங்க, யூஸ் பண்ணுங்கள், திரும்ப யூஸ் பண்ணணும். இதில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக எல்லாமே பாசிபிள் தான். ப்ராக்டிஸ் இது மட்டும் இருந்ததுன்னா போதும். இந்த ஏரியா கன்ஃபார்மாக இந்த 20% இந்த 20%ன்றது லீஸ்ட்டாக நினச்சிக்காதீங்க. கன்ஃபார்மாக இது டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். உங்களுக்கு இந்த 40 கொஷின் டிசைடிங் ஃபேக்டர். தமிழ் 60 கொஷின் நீங்கள் நல்லா சவுண்டாக இருப்பீங்க. அது கூட இந்த 40 கொஷின் பிடிச்சிட்டிங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு இங்கே ஒரு 50 கொஷின் 60 கொஷின் வந்துட்டாலே போதும். கன்ஃபார்மாக நீங்கள் ஜாப் அச்சீவ் பண்ணிக்கலாம். அதனால் இங்கே என்ன ஹர்டர்ஸ் இருந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கின்னு ஃபேஸ் பண்ண ரெடி ஆகிக்குங்க. இங்கே நாங்கள் இந்த வீடியோவில் கன்ஃபார்மாக என்ன பண்ணுறோம், இந்த டாப்பிக்கில் எப்படிலாம் கொடுத்தோமோ ஒவ்வொரு ஹெட்டிங் கீழே என்னென்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் வைஸ் உங்களுக்கு கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கிளாஸஸ்லாம் வந்துட்டுருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் டிஎன்பிசிக்கு இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் என்னும்பொழுது எங்களால் முடிஞ்ச வரலையும் எப்படி ஃபுல் ஃப்ளெஜ்ஜில் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ, எவ்வளோ கொஷின்ஸை உங்களுக்கு கிளியர் பண்ண முடியுமோ அதை நாங்கள் செய்கிறோம். நீங்கள் இதை யூஸ் பண்ணி எக்ஸாம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு எனது வாழ்த்துக்கள். சேனல் நேம் வந்து விவேகா ஸ்டடி பார்க்கு. சுவாமி விவேகானந்தருடைய சர்வீஸை பேஸ் பண்ணி இதை நாங்கள் தொடங்கியிருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் அதை போஸ்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம்.